ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீந்த். இந்தியாவில் 5Gக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லா நெட்வொர்க் ப்ரொவைடரும் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் ஜியோ இந்த தீபாவளிக்கு சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லின்னு 4 சிட்டிஸில் நாங்கள் 5G கொண்டு வர போகிறோம். அடுத்த தீபாவளிக்கு இந்தியாவில் உள்ள மூலமுடுக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் 5G கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் 5G இல்லாதப்பவே நம்ம எல்லாரும் முக்கால்வாசி 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் வாங்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ 5G தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக அடுத்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் புதுசாக வாங்கக்கூடியவங்க எல்லாரும் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு புது பட்ஜெட் 5G ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. Redmi 11 Prime 5G அப்படின்ற இந்த ஒரு நேம்ல Redmi தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. இதனுடைய லான்ச் டேட் வர செப்டம்பர் 6ஆம் தேதி இருக்க போகுது. இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி புதுசா வரப்போகிற இந்த பட்ஜெட் 5G ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது, அதை தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வர செப்டம்பர் 6ஆம் தேதி புது பட்ஜெட் 5G ஸ்மார்ட் போனை லான்ச் ஆக போகிற இந்த Redmi 11 Prime அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் ஆக்சுவலி புது ஸ்மார்ட் போன் கிடையாது. இதுவும் ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் போன் தான். எப்பவும் போல Redmi எப்பவும் பண்ற மாதிரி இங்கேயும் ரீபிராண்ட் தான் பண்ண போறாங்க. பட் எந்த ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு எந்த ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்றாங்க அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றத கெஸ் பண்ணி நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இல்லைனா கடைசியில் எந்த ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்றாங்க அப்படின்றத நானே உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அவுட்லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரெட்மி அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த லுக்கை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனே ஆயிடுச்சு. இது ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனா இல்லை iQoo ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்ற கன்ஃபியூஷனே வந்துருச்சு. ஏன்னா ரீசெண்டாக iQoo கிட்ட இருந்து வந்த iQoo Z6 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருந்துச்சோ அதுக்கு சிமிலரான ஒரு லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவிகள் மாதிரி தான் இந்த Redmi 11 Prime உடைய டிசைன் லுக் அப்படின்றது இப்போ இருக்கு. அந்த வகையில் இந்த லுக் அண்ட் டிசைன் மட்டும் தான் iQoo Z6ல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்திருக்காங்க. மற்றபடி உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வேற தான். அதனால iQoo Z6 உடைய ரீபிராண்ட் அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம், அது வேற. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் அதோட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்க போகுது. அந்த வகையில் LCD பிளஸ் 90 ஹெர்ட்ஸ்க்கான அந்த ஒரு காம்பினேஷனுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஃபீச்சரோட தான் வரப்போகுது. அந்த வகையில் 5000 mAh பேட்டரி ஓகே. பட் 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொஞ்சம் கம்மியாக தோணுது. 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் 18 வாட்ஸ்க்கான சார்ஜரோட தான் வரப்போகுது. அண்ட் மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி MediaTek உடைய 5G சிப் MediaTek Dimensity 700 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்பை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போறாங்க. பட் இப்போதைக்கு இந்த Dimensity 700க்கான 5G சிப் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எத்தனை 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்க போகுது, என்னென்ன 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்றத பத்தின எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போனுக்கு ரெட்மி தரப்புல இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் டீடைலும் வரல. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஒரு ஸ்மார்ட் போனுடைய ரீபிராண்ட் அப்படின்னு. அந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால மேபி இந்த Redmi 11 Prime ஸ்மார்ட் போனும் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஒருவேளை அதை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கண்டிப்பா 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல மினிமம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் டியூவல் கேமராவுக்கான செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக சப்போர்ட்டிவ் கேமரா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் இங்க இருக்க போகுது. மற்றபடி கேமராவில் என்ன சென்சார் அதை பத்தின டீடைல் எல்லாம் எதுவும் இப்போதைக்கு நமக்கு தெரியல. கண்டிப்பா மொபைல் போன் லான்ச் ஆகும் போதுமே அந்த டீடைல் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ட் முன் பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. பட் இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் கண்டிப்பா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போறாங்க. இது போக மொபைல்ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்க போகுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் 3.5mm கான ஜாக் எல்லாமே இருக்க போகுது. OS பொறுத்த வரைக்கும் Android 12ஓட MIUI 13க்கான வெர்ஷனோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த வகையில் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது எந்த ஸ்மார்ட் போனுடைய ரீபிராண்ட் அப்படின்றது. ஒருவேளை நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்றத பார்ப்போம். ஒருவேளை உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நானே இப்போ சொல்லிடுறேன். இந்த ஸ்மார்ட் போன் வேற ஏதோ
எதுவும் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் போக்கோ கிட்ட இருந்து இருக்கக்கூடிய போக்கோ M4 5G அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ ரெட்மிக்கு கீழே ரெட்மி 11 Prime 5G அப்படின்ற நேமில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அப்படியே அதே டிக்டோவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இந்த ரெட்மி 11 Prime ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக்கோ M4 5G என்ன பட்ஜெட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ சேல் ஆகிட்டு இருக்கோ அதே பட்ஜெட்டுக்கு தான் இந்த ரெட்மி 11 Primeயும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 4+64GB இந்த பேஸ் வேரியன்ட் 13,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக நம்ம செப்டம்பர் 6 எதிர்பார்க்கலாம்.